பெப்பர் சிக்கன் குழம்பு செய்யலாமா? மண்பானையில் ஆயில் ஹீட் ஆனதுமே கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி உள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு விட்டுறலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுமே மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கன் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி குழம்பு வாரி வைக்கிறதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறேன். வீட்டில் அரைச்ச பெப்பர் சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு செக் பண்ணி உப்பு கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுமே தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சு வந்ததுமே மல்லி இலை தூவி வைக்கலாம். பெப்பர் சிக்கன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். நம்ம